சார் இன்றைக்கு வாக்குப்பதிவு செலுத்திருக்கிறீங்க, எப்படி சார் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்து மக்களும் பொதுமக்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மகத்தான வெற்றியை உறுதியாக பெறும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை அவர்கள் தந்ததின் அடிப்படையில் அனைத்து மக்களும் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் 2ஆம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர் உறுதியாக வருவார் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே நீ கேட்ட பதில் சொல்லிட்டேன். சரி, இந்த தேர்தலில் முதல் முறையா தமிழக வெற்றி கழகம் களம் காண்பது, அவங்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்குகள் பூரா எண்ணி முடிக்கப்பட்டு அவர் எவ்வளவு சதவீத வாக்குகள் எடுக்கிறார் என்பது அவருடைய எதிர்காலம் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய நெல்லை செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, நெல்லை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வாக்குப்பதிவு சதவீதம் எந்த அளவில் இருக்கு? 9 மணி நிலவரப்படி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் குறைவான வாக்குகள் பதிவாகி இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த முறை அது அதிகரிக்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கா, தொடங்கி இருக்கா? வினயா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15.96% வாக்குகள் 9 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் 18.38%, பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை 15% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்பகுதிகளில் குறைவாகவும் கிராம பகுதிகளில் அதிகமாகவும் வாக்குப்பதிவு ஆகியிருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. கடந்த தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் 10% குறைவான வாக்குகளை பதிவாகி இருந்தது. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது முழுவதுமாக நகர்ப்பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை 5% வாக்குகள் கூடும். 9 நிலவரப்படி 5% வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நம்ம நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட பெரும்பத்து கிராமத்தில் இருக்கிறோம். அந்த கிராமத்தை பொறுத்தவரை கடந்த மாதத்தில் ஒரு படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியது. அதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் வாக்கு பதிவை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பெரும்பத்து பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எண் 290 முழுமையாக அந்த தற்போது 2.5 மணி வாக்குப்பதிவு தொடங்கி 3.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. தற்போது வரை ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை. மொத்தமாக 969 வாக்குகள் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறது. 471 ஆண் வாக்காளர்களும் 498 பெண் வாக்காளர்களும் இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக அங்கே இருக்கக்கூடிய TDTA தொடக்கப்பள்ளியில் இதற்கான வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை ஒரு வாக்குகள் கூட பதிவாகவில்லை. வாக்குப்பதிவு தற்போது வரை துவங்கவில்லை அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் முழுமையாக அவர்கள் வாக்கு பதிவு செய்ய வாக்காளர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு பதட்டமான வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது வரை வாக்குப்பதிவு தொடங்கவில்லை. ஒரு வாக்காளர் கூட வாக்குப்பதிவு செய்ய வரவில்லை. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த பகுதிக்கு வந்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே சில அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. தமிழகத்தில் இந்த பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. பாதுகாப்பு இல்லாத இந்த சூழலில் தாங்கள் வாக்குப்பதிவு செய்ய விரும்பவில்லை என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர்கள் வாக்களிக்க வருகிறார்களா, தொடர்ந்து முழுமையாக மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவை புறக்கணிக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த கள நிலவரங்களின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க முதல் 2 மணி நேரத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை பதிவு செய்து வருகிறோம். ஆனால் அந்த வாக்குச்சாவடியில் 969 வாக்காளர்களில் 3.5 மணி நேரமாகியும் ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை என்ற ஒரு முக்கிய செய்தியையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி வாக்கு செலுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.
விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.